டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சென்னை ஸ்பெஷல் வடகரி எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் என்ன தான் வடகரி ட்ரை பண்ணாலும் நமக்கு அது ஒரு பெர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வடகரி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, செட் தோசை இதுக்கெல்லாமே செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசைக்கு எப்பவும் சட்னி சாம்பார்னு வச்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடைச்சியில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை வடகரி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் வடகரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு சமையல் கடலைப்பருப்பு தான் எடுத்துருக்கோம். ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம். நல்லா ஊறிடணும். ஊறினதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எடுத்துகிட்டு வந்த பருப்பை அதே ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகா நல்லா பெரிய சைஸில் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், சோம்பு வந்து 1 டீஸ்பூன் நிறையா சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சமையல் கடலைப்பருப்பை இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா இது அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப பருப்பு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் வலிச்சு வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். நல்லா சூடானோடனே அடுப்பை வந்து மீடியத்துக்கு வச்சுக்கோங்க. மீடியத்துக்கு வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே கடலைப்பருப்பு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஒரு பக்கடா ஸ்டைலில் அப்படியே லேஸாக இந்த மாதிரி அப்படியேவும் பிச்சு பிச்சு விடுங்க. துணுக்காக பிச்சு துண்டாக விடுங்க. எண்ணெயிலே இந்த பக்கடை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம அரைச்சி வச்சிருந்ததில் ஒரு ரவுண்டுக்கு நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்தாச்சு. எண்ணெயோட சூடுக்கு தக்கனே, என்னோட அளவுக்கு தக்கனே நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 200 கிராம் கடலை பருப்பு எடுத்துக்கோம். நீங்கள் ஒரு 100 கிராமில் கூட பண்ணலாம். நம்ம சொல்கிறதுல எல்லாமே நீங்கள் பாதியாக வச்சு பண்ணலாம். இப்போ நமக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் நமக்கு அப்படியேவும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக ஒரு பக்கடா ஸ்டைல்லே நல்லா பொறுன்னு நம்ம வந்து பொரிய வச்சு எடுத்துடணும் எண்ணெயிலேவும். இப்போ நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. பக்கடாலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே நல்லா செவந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரிச்சு தனியாக எடுத்துடலாம். நம்மகிட்ட மீதம் இருக்கிற மாவையும் இதேமாரி பக்கோடாவாக பொரித்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த பக்கோடா பூரா நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் பக்கோடா பூரா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் வச்சு விட்டு அடித்து நல்லா பொறுன்னு அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ கட்டி பக்கோடாவை இப்படி நல்லா தூள் பக்கோடாவை ஆக்கிடணும். தூள் பக்கோடாவை ஆக்கிட்டு இந்த மாதிரி பவுலில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா பரபரன்னு பொறுன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வடகரி பண்ணுறதுக்கு அடுப்பில் நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. சூடாகிட்டு இருக்கு. நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே இந்த கிண்ணத்தில் ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே நல்லா நொறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டி விடுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா லேசாக அந்த கண்ணாடி பதம் வந்த உடனே இதில் ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா. எதுக்குன்னா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து முழுசாக போடுவோம். அது இல்லாமல் நம்ம வந்து பொடியாக போட்டிருக்கோம். அவ்வளோதான். நம்ம ஈஸி மெத்தடில் பொடியாக போட்டிருக்கோம். போட்டுட்டு லேசாக அந்த வெங்காயத்தோட பரட்டி விடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லா 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு அப்படியே மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு பரட்டி விடுங்க. இந்த குட்டி பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நல்லா 2ஆக கீறி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி சேர்த்து நல்ல ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த பக்கோடாவில் வேற கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு தகுந்த அப்படிலாம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலாவை போட்டு நல்லா ஒரு பரட்டுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் பரட்டுங்க போதும்.
இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா நல்லா வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு 6 லிட்டர் தண்ணி 6 லிட்டர் தண்ணி வச்சுருங்க. 6 லிட்டர் தண்ணி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மசாலா தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு மசாலா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சோடனே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு வடகரி பகோடா தூள் வச்சுருக்கோம்ல இந்த பவுலில் அதை அப்படியே உதுத்து விடுங்க. உதுத்து விடுங்க. எல்லாத்தையுமே உதுத்து விட்டுருங்க. உதுத்து விட்டு அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நம்ம பக்கோடா தூள் அதாவது வடகரி தூள் அப்படியே உள்ள நல்லா வெந்து வரட்டும். அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம பக்கோடா தூளை சேர்த்துட்டு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் வச்சுருக்கோம். கடைசியாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எதுவாக இருந்தாலும் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மட்டன் மசாலாவோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வடகரி பக்கோடா நம்ம தூள் போட்டோம்ல நல்லா போய் மசாலா நல்லா உறிஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டி பதத்துக்கு வந்துடும். இது அப்படியே நல்லா இன்னும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. வடகரி பக்கோடா தூள் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பையும் நம்ம ட்ரை பண்ணிட வேண்டாம். இந்த அளவுக்கு இருக்கட்டும் பக்குவமா. இதான் நமக்கு தொட்டு சாப்பிட அந்த மாதிரி நல்லா ஒரு மேட்சிங்காக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தலை நல்லா ஒரு 5 விரல் அளவு பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு சூப்பரான சென்னை வடகரி அருமையாக தயாராகிடுச்சு. தலைநகரம் சென்னை வடகரி அருமையாக தயாராகிடுச்சு. இட்லி தோசை இந்த மாதிரி இதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே சென்னையிலலாம் இட்லிக்கு தோசைக்கு இந்த மாதிரி வடகரி பண்ணி தருவாங்க, அருமையாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து சில்லுத்தூரில் செட் தோசைக்கு வடகரி தருவாங்க, செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வடகரினா வடகரி அப்படி ஒரு வடகரி அருமையான ருசியில் அருமையான ஒரு மணத்தில் அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்படியே நம்ம ஊத்தாப்பம், நைஸ் தோசை, முறுமுறு தோசை, இட்லி இந்த மாதிரி இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் நல்லா அருமையாக இருக்கும். நம்ம சில்லுத்தூரில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் செட் தோசைக்கு நல்லா சூப்பரான இந்த மாதிரி ஒரே ஒரு வடகரி தருவாங்க. நல்லா தோசையில் நல்லா பெரட்டி நல்ல ஒரு காம்பினேஷனுங்க, சூப்பராக இருக்கு. இந்த நேரம் சிறப்பான நேரம்னா இந்த வடகரியை வச்சு இந்த ஊத்தாப்பம் சாப்பிடும்போது இந்த நேரம் சிறப்பான நேரம் அமையுது. இதே போல நீங்களும் ஒரு சிறப்பான நேரத்தில் இந்த ஒரு வடகரியை செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.